ஹாய்டா. ஹாய்டா. சைக்கிள் ரொம்ப சூப்பரா இருக்கு. சைக்கிள்லாம் சூப்பராக தான்டா இருக்கும். எங்கடா வாங்கின? கடையில் தான் வாங்கினேன். எந்த கல்ல? அதான் சைக்கிள் கல்லடா. சைக்கிள் கூடண்டா. பேட் பால் எடுத்து வீட்டில் வச்சுட்டு. சைக்கிளா? எங்க அம்மா திட்டுவாங்கடா. என் பேட் பால் எல்லாரும் விளையாடுறீங்களாடா? எங்க அம்மா திட்ட மாட்டாங்களாடா? ஏன் திட்டணும்? உன் சைக்கிள் எடுத்தா மட்டும் உங்க அம்மா திட்டுவாங்க. என் சைக்கிள் எடுத்தா எங்க அம்மா தான்டா திட்டுவாங்க. அவங்க பொருள்லாம் நல்லா இருக்கணும், நம்ம பொருள்லாம் தேயணும். என்னடா லைஃப் இது? திட்ட மாட்டாங்களாடா? போடா. சாரிடா, நான் பண்ணது தப்புடா. என் சைக்கிள் இருந்தா ஓட்டு. எனக்கு ஒன்றும் சைக்கிள்லாம் தேவையில்லடா. பரவாயில்லடா, ஓட்டுறா. வேணாண்டா. ஓட்டுறா ப்ளீஸ்டா, ஓட்டுறா. வேணாண்டா, உன் சைக்கிள் ஒன்றும் எனக்கு வேணாண்டா. உன் சைக்கிளால உன் கேரக்டரே தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேசவே தேவையில்ல. இது போல ஃப்ரெண்டு எனக்கு தேவையே. தப்பு பண்ணிட்டோமே, நல்ல ஃப்ரெண்டை மிஸ் பண்ணிட்டோம். ஏற்கனவே நான் ஒரு ஃப்ரெண்டை மிஸ் பண்ணிட்டேன். தம்பி. நண்பன் கிடைக்கிறதெல்லாம் காடு கொடுக்குற கிஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க. நல்ல நண்பன் வந்து நமக்கு அமைஞ்சிட்டா போதும், நம்ம லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ 2 பசங்க இருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சதீஷ் கணேஷ்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த 2 பசங்க இருக்கும்போது இப்போ சதீஷ் பார்த்தீங்கன்னா கேட்குற எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா தரான், ஹெல்ப் பண்ணுறான் ஃப்ரெண்ட்ஸ்க்காக. ஆனால் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் கணேஷ் பார்த்தீங்கன்னா அவனோட சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டான். ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அவனோட பொருளை எதுவுமே தரமாட்டுறான். இதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம மணி பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஆனால் நல்ல ஃப்ரெண்ட்ஸை வந்து எப்பயுமே நம்மளால் ஏர்ன் பண்ண முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா பணம் வந்து எல்லாத்துக்குமே நம்ம எல்லா விஷயத்தையுமே நம்மளால் பண்ண முடியாது. பெஸ்ட்டு ஃப்ரெண்டு மட்டும்தான் நம்மளால் எல்லாமே பண்ண முடியும். ஏன்னா நல்ல நண்பர்கள் அமைவதெல்லாம் காடு கொடுக்குற கிஃப்ட்டு தான். அதனால் நல்ல நண்பர்களை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.